1907 வருஷம் பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி கலவைங்கிற இடத்துல 13 வயசு குழந்தை சுவாமிநாதனுக்கு சந்நியாசாசிரமம் கொடுக்கப்பட்டு காஞ்சி காமகோடி பீடத்தோட 68வது பீடாதிபதியாக நியமனம் பண்ணப்பட்டது. அதுக்கு முன்னால் இருந்த 67, 66வது 2 பிரிவாலும் ஒரு வார வித்தியாசத்தில் 2 பேரும் சித்தியாக இருந்ததுனால அவர்களுக்கு வைதீகமான காரியங்களெல்லாம் முடித்து 1907 வருஷம் மே மாதம் 9ஆம் தேதி 1907 மே 9th கும்பகோணம் போய் கும்பகோணத்தில் பெரியவாளுக்கு பட்டாபிஷேகமாச்சு. 2500 வருஷத்துக்கு முன்னால் ஆதிசங்கர பகவத்பாதர் தர்மத்தை நிலைநாட்டுறதுக்காக காஞ்சிபுரத்தில் காமகோடி பீடத்தை ஸ்தாபிதம் பண்ணினா அதில் அவரே முதல் பீடாதிபதியாக இருந்து அருளாட்சி பண்ணி காஞ்சிபுரத்திலே காமாட்சி அம்பாளோட ஐக்கியமாய் சித்தியானதா பிராச்சீன சங்கர விஜயங்கள் எல்லாம் சொல்கிறது. அப்படி ஆதிசங்கரர் காமகோடி பீடத்தில் பீடாரோகணம் பண்ணுறதே காஞ்சிபுரத்தில் இருந்த ராஜா அவர்களுக்கு ராஜாக்களுக்கு உண்டான சின்னங்களெல்லாம் அர்ப்பணம் பண்ணி அவர்களை சிம்மாசனத்தில் வச்சு பட்டாபிஷேகம் பண்ணினதெல்லாம் தெரிகிறது. இவர்கள் சன்னியாசி தானே, இவர்களுக்கு எதுக்கு சிம்மாசனம் கிரீடம் பட்டாபிஷேகம் அப்படின்னா, ஆசிரமம் சன்னியாசாசிரமமாக இருந்தாலும் இவர்கள் செய்கிற காரியம் தர்மத்தை பரிபாலனம் பண்ணுறா, தர்மத்தை காப்பாற்றுறா. யார் ஒருத்தர் ஒரு விஷயத்தை ப்ரொடெக்ட் பண்ணுறாளோ அவர்களை விஷ்ணு அம்சமாக நமது சாஸ்திரங்கள் மதிக்கிறது. ஏன்னா பரிபாலனம் பண்ணுற மூர்த்தி விஷ்ணு. தர்மத்தை பரிபாலனம் பண்ணுற பொறுப்பு இவர்களுக்கு இருக்கிறதுனால இவர்களையும் ஈஸ்வர அம்சமாக விஷ்ணு அம்சமாக மதித்து அவர்களுக்கு பட்டாபிஷேகம் முதலான வைபவங்கள்லாம் கொடுக்கப்படுறது. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா கல்யாணத்தில் எத்தனை பேர் கவனிச்சிருப்பா தெரியாது, மாப்பிள்ளைக்கு மாமனார் கால் அலம்பி பாத பூஜை பண்ணி எல்லாம் பண்ணுவார். மகாவிஷ்ணு ஸ்வரூபஸ்ய விஷ்ணு ஸ்வரூபமாக தான் நாங்கள் மாப்பிள்ளையை வரனை வரிக்கிறது. ஏன் வேறு ஸ்வரூபமாக வைக்கப்படாத அவரை பிரம்மாவா சிவனா இப்படிலாம் வைக்கப்படாத விஷ்ணு ஸ்வரூபம்னா காரணம் வேறு ஒன்றும் இல்லை. இவர் பொண்ணை கொடுக்க போகிறார், இனிமேல் ஆயுசு முழுக்கில் இந்த பொண்ணை பரிபாலனம் பண்ண போகிறது காப்பாற்ற போகிறது இந்த பையன்தான். ஸோ இந்த பொண்ணை பரிபாலனம் பண்ணுற ஒரு பரிபாலன மூர்த்தியாக இருக்கிறதுனாலே அவர் விஷ்ணு அம்சமாகிட்டார். அதே போல் தான் ராஜாவையும் நாட்டில் உள்ள ராஜாவை விஷ்ணு அம்சமாகவே சாஸ்திரங்கள் சொல்கிறது. காரணம் அவர் நாட்டை காப்பாற்றுற பரிபாலனம் பண்ணுறது. இப்படி மாப்பிள்ளையாக இருக்கட்டும், ராஜாவாக இருக்கட்டும், ஒரு ஆச்சாரிய பீடத்தில் இருக்கிறவாளாக இருக்கட்டும், இவ எல்லாருமே ஒவ்வொரு விதத்தில் பரிபாலனம் பண்ணுறதுனால அவர்களுக்கு சிம்மாசனம் பட்டாபிஷேகம் முதலான ராஜ சின்னங்களோட மரியாதை. அந்த வகையில் தான் பெரியவாளுக்கு 1907 மே 9th கும்பகோணத்தில் பட்டாபிஷேகம் ஆச்சு. ஏன் காஞ்சி காமகோடி பீடம் கும்பகோணத்துக்கு போனது? 18ஆம் நூற்றாண்டில் கர்நாடக யுத்தத்தினால கலவரத்தினால எப்படி ஷிஃப்ட் ஆச்சுங்கிறத விவரத்தை நேற்றுக்கு பார்த்தோம். வெகு விமரிசையாக பட்டாபிஷேகம் நடந்தது. பெரியவாளுக்கு வைதீகமான முறைப்படி அபிஷேகங்கள்லாம் பண்ணி அப்புறம் மாலை சிம்மாசனத்தில் உட்காத்தி வச்சு இது சித்திர மாதம் 27ஆம் தேதி, அதாவது பிளவங்க வருஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய பிளவங்க வருஷம் சித்திர மாதம் 27ஆம் தேதி தான் பெரியவாளுக்கு கும்பகோணத்தில் பட்டாபிஷேகம் நடந்தது.
சித்திரை மாதம்னாலே மல்லியரும்பு சீசன். 13 வயசு குழந்தை சங்கராச்சாரியரை சிம்மாசனத்தில் உட்காத்தி வச்சு எழுந்துருளை பண்ணி தஞ்சாவூர் ராஜா முதலான அரசர்கள்லாம் பெரியவாளுக்கு மல்லியரும்பு அபிஷேகம் பண்ண, வேத வித்துக்கள்லாம் மல்லியரும்பு அபிஷேகம் பண்ண, கும்பகோணத்தில் தரிசனம் பண்ண வந்த அத்தனை பேரும் தங்கள் கையால் பெரியவாளுக்கு மல்லியரும்பு அபிஷேகம் பண்ணி, அப்புறம் பெரியவாளை யானை மேலே அம்பாரியில் உட்காத்தி வச்சு பட்ன பிரவேசம் நடந்தது. மடத்திலே யானை அம்பாரிலாம் இருந்தால் கூட அப்போது தஞ்சாவூர் ராஜாவோட தாயார் இருந்தால் சீனியர் ராணி அப்படின்பா. அந்த மகாராணி என்ன பண்ணியிருந்தா, தங்களோட ராஜவம்சத்தில் ராஜாவாக பட்டாபிஷேகம் பண்ணினா எந்த அம்பாரியில் உட்காந்து யானை மேலே பட்ன பிரவேசம் பண்ணுவாளோ அதை பண்ணணும் அப்படின்னு அங்கேருந்து கொடுத்து அனுப்ப, யானை அம்பாரிலாம் தஞ்சாவூர்லேருந்து அனுப்ப, அதில் பெரியவா உட்காந்துட்டு பட்ன பிரவேசம் பண்ணி அனுகிரகம் பண்ணணும்னு பிரார்த்தனை பண்ண, அப்படி விமரிசையாக ஊர்வலம் நடந்தது. பட்ன பிரவேசம் சாயந்தரம் மடத்தை விட்டு கிளம்பின ஊர்வலம் மடத்துக்கு திரும்பி வரத்தே மறுநாளைக்கு பொழுது விடிஞ்சு பெரியவா திரும்பி இருந்தால். விடிய விடிய அன்னைக்கு பட்ன பிரவேசம் முதல் ஊர்வலம் பெரியவாளுக்கு. அப்படி இருக்கிறதே பெரியவா திடீர்னு ஒரு பள்ளிக்கூடத்தில் படிச்சுருந்தார். அப்படி இருந்த குழந்தையை தூக்கி இப்போது ஒரு சர்வஜ்ஞ பீடத்தில், காஞ்சி காமகோடி பீடத்தில் ஒரு ஆச்சாரிய ஸ்தானத்தில் உட்காத்தி வச்சுருக்கா. அப்படின்னா அதுக்கு ஏற்றாப்பில் குவாலிஃபை பண்ணணும் இல்லையா? அதனால் வித்வான்கள்லாம் என்ன பண்ணால் பெரியவாளுக்கு வித்யாபியாசம் பண்ணி வச்ச பாடங்கள்லாம், வேதம், சாஸ்திரங்கள், புராணம், இதிகாசம், இன்னும் மற்ற கலைகள் எல்லாத்துலேயும் சேர்ந்த பண்டிதர்கள்லாம் வந்து பெரியவாளுக்கு பாடம் சொல்லி கொடுத்தா. இது கும்பகோணத்தில் 2 வருஷம் நடந்தது, 1907லேருந்து 1909 வரைக்கும். ஆனால் கும்பகோணம் ஒரு டவுனாக இருந்ததுனால ஜனங்கள் போக்குவரத்து அதிகம். பெரியவாளுக்கும் சந்திரமௌலீஸ்வர பூஜையை முடிச்சுட்டு அப்புறம் வர ஜனங்கள் பார்க்க தரிசனத்துக்கு வருது, இப்படி இல்லாமல் இருந்ததுனால இந்த ஏகாந்தமாக கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்கிறதுக்கு சிரமம் இருந்தது. அதனால் என்ன பண்ணினா வித்வான்கள்லாம் இப்படி ஊருக்கு நடுப்புற ஒரு இடத்துல இருந்தால் பெரியவாளால் கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்கவும் முடியாது, சொல்லித்தர முடியாது. அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் ஒரு நடமாட்டம் அதிகமாக இல்லாத ஒரு தனிமையான ஏகாந்தமான இடத்துல அழிச்சுன்னு போய் பெரியவாளை வித்யாபியாசம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு அப்போ இருந்த வித்வான்கள்லாம் தீர்மானம் பண்ணி திருச்சிக்கு பக்கத்தில் முசிறியை தாண்டி தொட்டியம்னு இருக்குது, தொட்டியத்துக்கு முன்னால் மகேந்திரமங்கலம் அப்படிங்கிற ஒரு கிராமம், இந்த மகேந்திரமங்கலத்தில் அழிச்சுன்னு போய் பெரியவாளுக்கு வித்யாபியாசம் பண்ணி வைக்கிறதுன்னு தீர்மானம் பண்ணி அங்கே அழிச்சுன்னு போனான். மகேந்திரமங்கலமா அப்போ 1909 எப்படி இருந்தது அப்படின்னால், இப்போ நம்ம சர்ன்னு அது கரூர் மார்க்கத்தில் இருக்கிறதுனால நமக்கு ரோடெல்லாம் இருக்குது, சாலை வசதி, வண்டியில் போய் கார்லேயே போய் இறங்கலாம். ஆனால் 1909 அதுக்கு சாலை வசதி கிடையாது. அகண்ட காவேரிக்கு இக்கரையில் இருக்குது. ஒரே வழி அந்த ஊருக்கு போகணும் அப்படின்னா திருச்சியிலேருந்து கரூர் போகிற ரயிலில் ஏறி லாலாப்பேட்டை அப்படின்னு ஒரு ஸ்டேஷன், அதில் இறங்கி அங்கேருந்து அகண்ட காவேரிக்கு வந்து பரிசல் அப்படின்னு சொல்லக்கூடிய போட்டு மூலியமாக இக்கரைக்கு வரணும் மகேந்திரமங்கலத்துக்கு. அப்படின்னா இவ்வளவு சிரமம் இருந்ததுனால ஜனங்கள் ரீச் பண்ணுறது ரொம்ப கஷ்டம், கூட்டம் வராது. அதனால அங்கே அழிச்சுன்னு போனான். அங்கே போய் பெரியவாளுக்கு 1909லேருந்து 14 வரைக்கும் அங்கே பாடம் சொல்லி கொடுத்தா. கும்பகோணத்தில் 2 வருஷம், மீதி 4 வருஷம் இந்த மகேந்திரமங்கலத்தில். இந்த 1909ஆம் வருஷம் பெரியவா அங்கே போய் படிக்கிறதே இந்த மகேந்திரமங்கலம் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசையாக இருந்தால் இப்போ போய் பார்த்தாலும் அப்படியே இருக்கும். அங்கே பெரியவா தங்கி இருந்தது ஸ்ரீரங்கத்தை சேர்ந்த சிங்கமயங்கார் அப்படின்னு ஒரு பெரிய கோடீஸ்வரர், அவளோட ட்ரஸ்ட்டு, அவளோட பெரிய பங்களா, அந்த இடத்துல தான் பெரியவா தங்கியிருந்தா. பக்கத்தில் இருந்த ஒரு வீட்டில் சந்திரமௌலீஸ்வர பூஜை. அந்த வீட்டில் மாடியில் ஒரு ரூம், தனியாக ஒரு ரூம், அதில் தான் பெரியவா பாடம் படித்தது. இன்னமும் அப்படியே வச்சுன்னு இருக்கா. அதை ரீமாடல் பண்ணலை, பெயிண்ட் பண்ணலை, எல்லாம் பண்ணாத அப்படியே அந்த பழைய கருக்கு அழியாத இன்னமும் இந்த மகேந்திரமங்கலத்தில் அங்கே இருக்குது. பெரியவா வித்யாபியாசம் பண்ணின ஸ்தலம் அப்படின்னா அதுக்கு எவ்வளோ சாநித்தியம் இருக்கும் அப்படிங்கிறத நாம் உணரலாம்.
இப்படி 5-6 வருஷம்தான் பெரியவா ரெகுலராக பாடம் படித்தது. பின்னால் 6ஆவது நாள் பெரியவாளோட மேதாவிலாசத்தை பார்க்க போகிறோம் சர்வஜ்ய காண்டத்தில். அப்போ ஞாபகம் வச்சுங்கோ, ஒரு 6 வருஷத்தில் படித்து இவ்வளோ விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியுமா அப்படின்னு. யாராக இருந்தாலும், எவ்வளவு சூப்பர் இன்டெலிஜென்ட்டாக இருந்தாலும், சர்வஜன் அப்படிங்கிறதுக்கு சாட்சி. அப்போ ஏன் இவர் படிக்கணும்னு கேட்கலாம். இவர் தான் எல்லாம் தெரிஞ்ச ஈஸ்வரனாச்சே சர்வஜனாச்சே, அப்போ பாடம் மட்டும் எதுக்கு படிக்கணும் அப்படின்னால், அதுதான் உலக மரியாதைக்காக பண்ணுறது. ஒரு மனுஷ சரீரம் எடுத்துட்டு ஒரு அவதாரம் பண்ணுறதே அந்த அவதார புருஷர்களை என்ன பண்ணுறான்னு, ஒரு ஆவரேஜ் ஹியூமன் பீயிங் எப்படி பிஹேவ் பண்ணுவாளோ, எப்படி இருந்திருப்பாளோ அப்படியே நடந்து காமிக்கிறது. அது அழகு. ஒரு நடிகர் ஒரு ரோல் எடுத்துன்னு வேஷம் போட்டு நடிக்கிறாருன்னா, அந்த ரோலுக்கு என்னவோ அதை மாதிரி நடவோட பாவனையிலேருந்து எல்லாம் நடித்தா தானே நல்ல தத்ரூபமாக இருக்கும். அதை போல தான் ராமர் அப்படி தானே சொல்கிறார், ஓப்பனாகவே சொல்கிறார், ஆத்மானம் மானுஷம் மன்னி ராமம் அகம் தசரதாத்மஜா. எல்லாம் எனக்கு தெரியாது. யார் பிரம்மா வசிஷ்டர்லாம் வந்து சொல்கிறா, நீ யார் சாட்சாத் மகாவிஷ்ணு அப்படின்னு. அப்போ சொல்கிறார், எனக்கு அதெல்லாம் தெரியாது, நான் இப்போ சதிக்கா ராமன்கிற தசரதோட புள்ள, அவ்வளோதான் அப்படிங்கிறேன். இந்த ராமர் வசிஷ்டர்கிட்ட தான் குருகுல வாசம் பண்ணின்னு தான் நமக்கு ராமாயணம் சொல்கிறது. கிருஷ்ணர் சாந்திபனிங்கிற மகர்ஷிகிட்ட பாடம் படித்ததா நமக்கு சொல்கிறது. இப்படி அவதார புருஷர்களாக இருந்தால் கூட ஒரு குருகிட்ட போய் அவள்கிட்ட வித்தைகளெல்லாம் கற்றுன்றதுக்கு காரணம் என்னென்ன, எந்த ஒரு வித்தையாக இருந்தாலும் குருமுகமாக வந்தால் தான் அது பலிக்கும். இல்லைன்னால் என்ன ஆகிடும்னர், சமயத்தில் கை கொடுக்காது. குரு மூலியமாக குரு உபதேசமாக வந்த வித்தையாக இருந்தால் நமக்கு ஏதோ மறந்து போயிருந்தால் கூட எப்போ ஞாபகம் வரணுமோ சமயத்தில் ஞாபகம் வந்து கை கொடுத்துரும். இதே நம்ம என்ன தான் புஸ்தகத்தை வச்சுன்னு சீடியை வச்சுன்னு என்ன படித்து தெரிஞ்சிருந்தாலும் சரி, குருமுகமாக இல்லைன்னால் நன்னா ஞாபகம் இருக்கிறாப்புல இருக்கும், சமயத்தில் கை விட்டுடும், மறந்து போயிடும். ஏன்னா குரு பிரசாதமாக வரணும். வித்தைங்கிறது சாதாரண விஷயம் இல்லை, அது ஒரு குரு பிரசாதமாக குருமுகமாக வரணும். அந்த மரியாதையை காமிக்கணும், அந்த குருவோட பெருமையை காமிக்கணுங்கிறதுக்காக தான் ராமர் கிருஷ்ணர் முதலான ஆச்சாரியர்கள் பகவத்பாதாள் இப்படி வேதாத்தியானம் பண்ணிட்டு தானே பிரம்மச்சரிய விரதத்தோடு இருந்தால், அதனால தானே கனகதாராஸ்தவம்லாம் வந்ததுங்கிறத நம்ம பார்க்குறோம். இப்படி எந்த அவதார புருஷர்களாக இருந்தாலும் இந்த உலக ரீதியாக எப்போ இப்படி நடந்தால் ஒரு காரியம் நன்னா இருக்குமோ அதை பண்ணி காமிச்சது தான் அந்த அவதாரத்தோட லட்சியம். அதுதான் அழகு. இதை மகாகவி காளிதாசன் ரொம்ப உயர்த்தி சொல்கிறார், அசம்பின்ன ஆரிய மரியாதை அப்படின்னு. அப்படி தொன்று தொட்டு உயர்ந்தவர்கள்லாம் எப்படி கடைபிடிச்சின்னு வந்தாலோ அதை பின்னம் பண்ணாத, அதுலேருந்து டீவியேட் ஆகாத, தானாகவே உன்னை புதுசாக கிளப்பாத, அந்த பழசிலேயே அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வருது. ராமரோட பெருமேஸ்வரத்தை தியாகபிரம்மேஸ்வரர் பதித்துல புரோச்சே பட்டாதிகாரியை பரமார்த்த மத வசிஷ்டானுசாரியை சனிதோடி தேவி. அவன் எப்பேற்பட்டவன்னர், வசிஷ்டருக்கு பின்னால் போகிறவன், வசிஷ்டரை அனுசரித்து போகிறவன். என்ன குலகுரு. கிருஷ்ணர் சாந்திபனிட்டு பாடம் கற்றுட்டார் அப்படின்னா என்ன எப்படி கீதை கம்போஸ் பண்ணுறதுன்னு நான் சொல்லி கொடுத்துருப்பார் இல்லை. பின்னால் உலகமே பிரசித்தமான பகவத்கீதை சொல்கிறது அது வேறு விஷயம், அப்போ சர்வஜன்னு காமிக்கிறது. ஆனால் ஒரு குருட்ட படிக்கிறது அது வேறு. காரணம், எப்பேற்பட்டவனாக இருந்தாலும் குருட்ட அடங்கி குரு சிசுருஷ பண்ணி குருமுகமாக வித்தையை கற்றுக்கணும் அப்படிங்கிறது உலகத்துக்கு தெரிவிக்கணும், புரிய வைக்கணுங்கிறதுக்காக தான் இப்படி அவதார புருஷர்கள் எல்லாமும் குருகுலவாசம் பண்ணுறா. அந்த மரியாதையை ஒட்டித்தான் பெரியவாளும் வித்யாபியாசம் அப்படிங்கிறது பண்ணினது. ஆனால் அவளோட மேதாவிலாசம் சர்வஜன் அப்படிங்கிறது தெய்வத்தின் குரலை பார்த்தா தெரியும். அப்படி ஒரு வித்யாபியாசம் நடந்தது. அப்படி படித்ததெல்லாம் வேதமாக இருக்கட்டும், சாஸ்திரமாக இருக்கட்டும், புராணம், இதிகாசம், இன்னும் ஃப்ரெஞ்சு முதலான கலைகள், சங்கீதம், எல்லா கலைகளை சேர்ந்தவாளும் வந்து பெரியவாளுக்கு அவர்களுக்கு தெரிஞ்ச வித்தியை பெரியவாளுக்கு போதிச்சா. காரணம், இது சர்வஜ்ய பீடமாக இருக்கிறதுனால சர்வஜன்னா எல்லாம் தெரிஞ்சவன், அதுக்கு உண்டான தகுதி குவாலிஃபிகேஷன் வேணும் அப்படிங்கிறதுனால இவளுக்கு வித்யாபியாசம் பண்ணி வச்சா. இன்னமும் அந்த இடம் அப்படியே தான் மகேந்திர மங்கலத்தில் இருக்குது. அவசியம் போய் எல்லோரும் தரிசனம் பண்ணணும். நாம் தரிசனம் பண்ணுறதோடு இல்லை, படிக்கிற குழந்தைகள் அங்கே அழிச்சுன்னு போகணும். பாலப்பிரிவா ஒரு நாளைக்கு சொன்னான், குருவாயூரில் அன்னப்பிராசனம், இன்னும் ஒவ்வொரு ஊரில் இது மாதிரி ஒவ்வொன்றும் விசேஷமாக இருக்குது. அது மாதிரி அக்ஷராபியாசம் இந்த மகேந்திர மங்கலத்தில் பண்ணுறதுன்னு எல்லோரும் வச்சுக்கலாம். நீங்கள் அது எல்லா இடத்துலையும் அதை சொல்லுங்க.
ஏன்னா பெரியவா அக்ஷராபியாசம் பண்ணி படித்த இடம் அப்படின்னா, அத்தியனம் பண்ண இடம்னா அது எப்பேற்பட்ட சாநித்தியம் உள்ள இடம், பெரியவா எப்படி இருந்தாங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அந்த இடத்துக்குன்னு ஒரு மகிமை இருக்கும் இல்லையோ. அதனால் குழந்தைகளை அழிச்சுன்னு போய், முடிஞ்ச வாழலாம் குழந்தைகளை அழிச்சுன்னு போய் விஜயதசமி அன்றைக்கி அக்ஷராபியாசம் இந்த மகேந்திர மங்கலத்தில் பண்ணி வைக்கலாம். அதுக்கு மடத்து மூலியமாகவே என்னென்ன வேணுமோ உபகரணங்கள்லாம், பல்பம், ஸ்லேட்டு, அது இது என்னென்ன வேணுமோ. அதாவது ஒரு அக்ஷராபியாசம் அப்படிங்கிறது ஒரு வைதிக கர்மா. நல்ல நாள் பார்த்து அதுக்கு விக்னேஸ்வர பூஜை பண்ணி வாத்தியார் வந்து பண்ணி வைப்பார். பண்ணி நெல்லை பரப்பி அந்த நெல்லில் இந்த குழந்தையோட விரலை பிடிச்சி அப்பா உபதேசம் பண்ணி சொல்லி எழுதணும். ஹரி ஓம் நமோ நாராயணாய சித்தம் அப்படின்னு முதல்ல எழுத ஆரம்பிக்கிறதே படிக்கிறதே இதுதான். ஆந்திர தேசமாக இருந்தால் பஞ்சாட்சரத்தை எழுதுவா முதல்ல. இப்படி பகவன் நாமாவை சொல்லி அதை முதல்ல சொல்லி கொடுத்து அதை எழுத கொடுத்து இப்படி தான் அக்ஷராபியாசம் அப்படிங்கிறது ஒரு வைதீக கர்மாவாக பண்ணப்பட்டது. இப்போ நமக்கு எல்லா சம்பிரதாயம் போனாப்பில் அதுவும் போயிடுத்து. ஏதோ என்றைக்கு ஸ்கூலில் இடம் கிடைக்கிறதோ அன்றைக்கி கொண்டும் குழந்தைகளை தள்ள வேண்டியது. எடுத்தோடனே என்னென்ன நல்ல சுபமாக அவளும் சொல்லி தருவா. ரெயின் ரெயின் கோயவே. ஏற்கனவே அவன் குடத்தை தூக்கிட்டு திண்டாடுறான். இதில் என்ன வர வழியும் போவோம், அந்தண்ட போவோம், வராத வராத அப்படின்னு எடுத்தோன்னே மழை வாவான்னு நல்ல சகுனமாக சொல்கிறது இல்லை, வராத. அதை விட்டாக்க இன்னொன்று அம்டி டம்டி சேட் ஆன் எ வால் ஹேட் ஏ கிரேட் ஃபால். எடுத்தோடனே பொத்துன்னு கீழே விழுந்தது தான். கலாச்சாரமாக இருக்கட்டும், தர்மமாக இருக்கட்டும், இன்னும் ஏந்திருக்க மாட்டேங்கிறது. எப்போ இது மாதிரி இந்த துராச்சாரத்தெல்லாம் விட்டு நம்ம தேசம் தெளிவு ஏற்பட போகிறதோ அப்போ தான் பழையபடி சோபிக்கும், அந்த பழைய பெருமை வரும். கொஞ்சம் நினச்சி பாருங்க, நம்மளோட கலாச்சாரம் என்ன, இதோட வேல்யூ என்ன, மற்றவாளோட கலாச்சாரம் என்ன, அதில் இருக்கிறது என்ன. இப்படி குழந்தைகளுக்கு ஒரு அறிவை புகற்றத்தையே பகவன் நாமாவை சொல்லி நாராயணா மகாதேவான்னு சொல்லி கொடுத்தா அந்த குழந்தைகள் நல்ல குழந்தைகளாக இல்லாத எப்படி இருக்க முடியும்? நல்ல குழந்தைகளாக தான் இருக்கும். அதை விட்டுவிட்டு ஏதோ கண்ணாபின்னான்னு சொல்லி கொடுத்தா அதில் அப்புறம் என்ன பண்ணும்? அவள் வாழ்க்கையும் அப்படி தான் இருக்குது, விபரீதமாக இருக்குது. அந்த கலாச்சாரத்தில் எவ்வளவு சீரழிஞ்சிருக்கோங்கிறத ரொம்ப ஃபீல் பண்ணுறா பெரியவா. இதெல்லாம் ஒன்று, இதுக்கு காசு பணம் செலவில்லை, இதெல்லாம் ஃபாலோ பண்ணப்படாதா அப்படிங்கிற. இப்போ இனிமேல் யாகயஜ்யம் பண்ணு, அக்னிஹோத்திரம் பண்ணுன்னா வேணால் கஷ்டமாக இருக்கலாம் இந்த காலத்தில். இதெல்லாம் பண்ணப்படாதா? பண்ணலாமே. நீங்கள் அப்புறம் எந்த கான்வெண்ட்டில் வேணால் சேருங்கோ. அதுக்கு முன்னால் இந்த குழந்தைக்கு முதல்ல ஒரு அக்ஷராபியாசம் வைதிகமாக பண்ணிவிட்டு அப்புறம் ஏதோ பண்ணிக்கிட்டுவேன். அதெல்லாம் தெரியணும், புரியணும். அதுக்கெல்லாம் தான் பெரியவா அவதாரம் எதுக்கு வந்தது, தெய்வத்தின் குரல் எதுக்கு அவ திருப்பி திருப்பி சொன்னான்னு. இப்படியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாவான நமக்கு பழைய இந்த சம்ஸ்காரம் வரட்டும். வந்ததுனால் பழைய அந்த சுபீக்ஷம் நமக்கு வரட்டும் அப்படிங்கிறதுனால. நமக்கு எல்லாத்துக்கும் எந்த ஒரு காரியம் பண்ணுறதுனாலும் முதல்ல என்ன பண்ணுறோம்னாரு, விளக்கேற்று அப்படி தீபத்தை ஏற்றி காரியம் ஆரம்பிக்கிறது. அவளுக்கு என்ன பிறந்த நாள் அன்றைக்கி ஊதி அணைக்கிறது. எது ஆகாதோ அதில் தான் அத்தனையும். இது எதுக்கு சொல்கிறேன், பாலப்பிரியா ஒரு நாளைக்கு சொன்னான், இதை எல்லாருக்கும் எடுத்து சொல்லுங்கோ. போகிற இடத்துலாம் சொல்லி அவள் குழந்தைகளுக்கு நல்ல சத்புத்திரர்களாக இருக்கணும், நல்ல குழந்தைகளாக இருக்கணும், நல்ல அறிவாளிகளாக இருந்தால் மட்டும் போகாது, நல்ல பக்தி ஸ்ரத்தையோடு நல்ல குழந்தைகளாக சத்பிரஜைகளான்னா இருக்கணும். யார் வேணால் படிச்சுடலாம், யார் வேணால் ரேங்க் வாங்கிடலாம், யார் வேணால் கோல்டு மெடலிஸ்ட் வாங்கிடலாம், யாருக்கு வேணால் டாலர் கிடச்சிடும். ஆனால் நல்ல குழந்தையாக இருக்கணுமே. அப்பா அம்மா வச்சுன்னு ஆதரிச்சுன்னு குடும்பத்தோட சௌக்கியமாக இருக்கிறது, அதுன்னா வாழ்க்கை அமையணுமே. அதுன்னா பெரிய விஷயம். அது எப்போ கிடைக்கும்? இது மாதிரி ஈஸ்வர பிரசாதத்தினால கிடைச்சா உண்டு, அனுகிரகத்தினால கிடைக்கணும். அதனால் பாலபிரியா சொன்ன இந்த குழந்தைகளுக்கெல்லாம் அக்ஷராபியாசம் இந்த மகேந்திர மங்கலத்தில் போய் பண்ணணும்னு சொல்லுங்க அப்படின்னா. அப்படி அந்த இடம் மகேந்திர மங்கலத்தில் இவ வித்யாபியாசம் பண்ணினா. 1908 கும்பகோணத்துலேருந்து முதல்ல பெரியவா பண்ணின யாத்திரை திருவானைக்காவலில் அகிலாண்டேஸ்வரி கும்பாபிஷேகம். இவா ஒரு சங்கராச்சாரியராக ஒரு பீடாதிபதியாக முதல்ல வீட்டை விட்டு இறங்கி மடத்தை விட்டு இறங்கி யாத்திரைன்னு போனதே கும்பாபிஷேகத்துக்கு.
அந்த கும்பாபிஷேகம் யாருக்குன்னர்? அகிலாண்டேஸ்வரி கும்பாபிஷேகம். பஞ்சபூத ஸ்தலங்களில் ஒன்றும். பஞ்சபூதம், அதாவது இந்த பிரபஞ்சம்னாலே இந்த 5 நாள் தான், பஞ்சபூதங்கள்னால ஆக்கப்பட்டது தான் பிரபஞ்சம். ஆகாசம், பூமி, நிலம், நீர், நெருப்பு, காற்று, இதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா? இந்த 5 தான் பஞ்சபூதம். இந்த பஞ்சபூதம் யாருன்னு? சாட்சாத் பரமேஸ்வரன் தான், பரமேஸ்வர ஸ்வரூபம் தான். அவரே தான் பஞ்சபூதமாகவும் விரிஞ்சு இருக்கார். இந்த பிரபஞ்சமாகவும் அவரே தான் விரிஞ்சிருக்கு. அப்படி தானே அந்தர்யாமே எல்லாத்துக்குள்ளேயும் எடுக்க முடியும். அந்த பஞ்சபூதமும் பரமேஸ்வர ஸ்வரூபங்கிறத குறிக்கிறதுக்கு 5 முக்கியமான ஸ்தலங்கள். அதில் ஆகாசமாக இருக்கிறது ஆகாசஸ்தலம் சிதம்பரம், பிருத்திவின்னு சொல்லக்கூடிய பூமி ஸ்தலம் காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரர், அப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய வாட்டர் ஜலமாக இருக்கிறது திருவானைக்காவலில் ஜம்புகேஸ்வரர், வாயுவாக இருக்கிறது காளஹஸ்தியில், தேஜோமயம் அப்படின்னு சொல்லக்கூடிய அக்னிஸ்வரூபமாக இருக்கிறது திருவண்ணாமலையில். இந்த சிதம்பரம், காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, திருவானைக்காவல், காளஹஸ்தி, இந்த 5 தான் பஞ்சபூத ஸ்தலங்கள் அப்படின்னு பேர். அந்த பஞ்சபூத ஸ்தலங்களில் நீராக ஈஸ்வரன் இருக்கிறது இந்த திருவானைக்காவலில் ஜம்புகேஸ்வரர். இன்றைக்கும் பார்த்தேன்னா உள்ளேருந்து ஊறிண்டே இருக்குது. காலமாக யுகமாக தண்ணி ஊறிண்டே இருக்குது. எங்கேருந்து இருக்குது எப்படின்னு தெரியல. பக்கத்தில் கஜாரண்யம் அப்படின்னு அதுக்கு பேர், புராண பேர் கஜாரண்ய க்ஷேத்திரம் அப்படின்னு பேர். பாத்ம புராணம் அப்படிங்கிற புராணத்தில் இந்த கஜாரண்ய க்ஷேத்திர மகாத்மியம் அப்படின்னு இந்த திருவானைக்காவலோட பெருமையை சொல்லியிருக்கு. இந்த திருவானைக்காவல் எங்கே இருக்குது? திருச்சிக்கு பக்கத்தில் இருக்குது, காவேரிக்கு வடகரையில் இருக்குது, கொள்ளடத்துக்கு தென்கரையில் இருக்குது, 2 நதிக்கும் நடுப்புற இருக்குது. காவேரி கொள்ளடம் அப்படிங்கிற 2த்துக்கும் நடுப்புற இருக்குது. இதே தான் பக்கத்தில் ஸ்ரீரங்கம் அப்படின்னு சொல்கிறோம். ரங்கநாத க்ஷேத்திரம், ஸ்ரீரங்கம், பூ வைகுண்டம் அப்படின்னு வைஷ்ணவத்தில் உயர்ந்த க்ஷேத்திரமாக சொல்லப்பட்டது. ஆனால் ஆச்சரியம் என்னென்ன, இந்த ஸ்ரீரங்கம் அப்படின்னு பெயர் பெற்று ரங்கநாதர் வரத்துக்கு முன்னாலேயே ஆதியிலேருந்து இருக்கிறவர் இந்த ஜம்புகேஸ்வரம் அகிலாண்டேஸ்வரி. அதுக்கப்புறம் ராமருக்கு அப்புறம் தானே விபீஷ்ணர் எடுத்துன்னு வந்து ராமாவதாரத்துக்கு அப்புறம் தானே ரங்கநாதரே வர்றீங்க. அதுக்கு முன்னாலேருந்தே இவர் இருந்துருக்காரு அகிலாண்டேஸ்வரம் ஜம்புகேஸ்வரம். அந்த கஜாரண்ய க்ஷேத்திரம், அதில் கும்பாபிஷேகம் 2500 வருஷத்துக்கு முன்னால் ஆதிசங்கர பகவத்பாதர் இந்த பாரத தேசத்தை 3 தரம் வலம் வந்தார். அப்படி வலம் வரத்தே பல க்ஷேத்திரங்களில் சில வழிபாட்டெல்லாம் சரி பண்ணினர். சில க்ஷேத்திரங்களில் ரொம்ப உக்ரமாக இருந்த மூர்த்தத்தெல்லாம் சாந்தப்படுத்தி நாம் இன்றைக்கி போய் அவளை தரிசனம் பண்ணி அனுகிரகம் அடைகிறாப்பில் சாந்தப்படுத்தினர். அதில் ஒரு க்ஷேத்திரம் திருவானைக்காவல் அகிலாண்டேஸ்வரி. அந்த அகிலாண்டேஸ்வரி எப்படி இருந்தால் 2500 வருஷத்துக்கு முன்னால் அப்படின்னா, வெளியில் பிராகாரத்தில் ஜனங்கள் படுத்துக்க முடியாது. ராத்திரி படுத்துருந்தால் ஆள் க்ளோஸ் ஆகிடுவா. அப்படி அம்பாள் உக்ரம். ஈத்தாப்பில் ஒருத்தரும் போய் தரிசனம் பண்ண முடியாது. அப்படி உக்ரமாக இருந்த அம்பாளை சாந்தப்படுத்தி இன்றைக்கி நாம் பக்கத்தில் போய் நின்றுண்டு தரிசனம் பண்ணுறாப்பில் இருக்குது. அப்படின்னா அது காரணம் ஆதிசங்கரர். அது என்ன பண்ணினார், அந்த ஜம்புகேஸ்வர க்ஷேத்திரத்துக்கு வரத்தே இந்த அம்பாளோட இந்த கோபத்தை தணித்து சாந்தமாக்கி உக்ரகலையெல்லாம் சமனம் பண்ணி ஸ்ரீசக்கரம் சிவசக்கரம் அப்படிங்கிற 2 தாடங்கத்தில் அந்த உக்ரகலையெல்லாம் ஆகர்ஷணம் பண்ணி அம்பாளோட 2 காதலையும் தாடங்கமாக பிரதிஷ்டை பண்ணார். அதனால் அது தாடங்க பிரதிஷ்டை அப்படின்னு திருவானைக்காவில் அகிலாண்டேஸ்வரி 2 தாடங்கம். இதுவும் போராத்துக்கு ஒரு அம்மாவுக்கு எப்போ கோபதாபம் இல்லாத சாந்தமாக சந்தோஷமாக இருப்பான்னு தன்னோட குழந்தையை பார்த்தா, செல்ல குழந்தையை பார்த்தாக்க என்ன கோபமாக இருந்தால் கூட உடனே சாந்தம் வந்துடும். அதனால என்ன பண்ணாராம் பகவத்பாதர், அம்பாளோட பிரிய புத்திரனான செல்ல குழந்தையான விநாயகரை எய்தாப்பில் பிரதிஷ்டை பண்ணார். ஏன், முருகன் செல்ல குழந்தை இல்லையா, இவர் தானா அப்படின்னார். வேடிக்கை என்ன தெரியுமோ, பரமேஸ்வரன் பார்வதி பரமேஸ்வருக்கு 2 குழந்தைகள், விநாயகர் முருகன் 2 பேரும். இதில் இந்த விநாயகர் எப்படி பிறந்தார்னர், முழுக்க முழுக்க அம்பாளோட சக்தியிலேருந்து பிறந்தார். அம்பாள் என்ன பண்ணினா அப்படின்னர், தன்னோட உடம்பில் பூசிந்த மஞ்சள்
முதலான சந்தனம் முதலானதெல்லாம் அப்படி வழித்து எடுத்து அப்படி வச்சா ஒரு பிள்ளையாராக வந்துடுத்து. விநாயகர் சதுர்த்தியும் போது நம்ம பூஜை முடிஞ்சு அர்க்கியம் கொடுப்போம். அப்போ பார்த்தா அதில் ஒரு மந்திரம், கௌரியங்கமல சம்பூத சுவாமி ஜேஷ்ட விநாயக. கௌரி அங்கமலம் அப்படின்னா மேலே ஒட்டியிருந்தது அழுக்கு, அது மஞ்சள் இதெல்லாது, அதுலேருந்து வந்தவரே அப்படின்னு அர்த்தம். இப்படி அம்பாள் தன்னோட உடம்புல இருந்த மஞ்சள் சந்திரம் முதலானத்தை வழிச்சு எடுத்து இவரை கிரியேட் பண்ணினதுனால இன்றைக்கி நாம் என்ன பண்ணுறோம், மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி வச்சு பூஜை பண்ணுறது. காமேஸ்வர முகாலோல கல்பித ஸ்ரீ கணேஸ்வரா. ஒரு பெண் தனியாக ஒரு கணவனோட துணை இல்லாத குழந்தை பிறந்தா அது உலகத்தில் மரியாதை இருக்காது. அதனால என்ன பண்ணான்னார், காமேஸ்வர முகாலோல கல்பித ஸ்ரீ கணேஸ்வரா. இவ தான் கிரியேட் பண்ணுறா. ஆனால் பரமேஸ்வரனை பார்த்தா சந்தோஷத்தில் அப்படி சிரித்தா அவர் திருப்பி சிரிச்சார் குழந்தை. இப்படி அம்பாளே கிரியேட் பண்ணினார் பிள்ளையார். அந்த பிள்ளையை என்ன பண்ணார், அம்பாள் சம்பந்தமே இல்லாத பரமேஸ்வரனை கிரியேட் பண்ணிட்டார். தன்னோட நெற்றி கண்ணில் இருக்கிற பொறியினால் மன்மத தகனம் பண்ண அந்த 3வது கண்ணுனால என்ன பண்ணார் அப்படின்னார், உற்பத்தி பண்ணிட்டார். அதனால் இது அம்பாளோட சம்பந்தமாக இருக்கிறதுனால விநாயகர்கிட்ட அம்பாளுக்கு தனி பிரியம் அப்படிங்கிறதுனால நினச்சார் போலருக்கு பகவத்பாதாள் விநாயகரை எய்த்தாப்பில் பிரேஷ்ட பண்ணினார். ஏன்னா குழந்தையை பார்த்துருந்தா அம்மாவுக்கு எப்பொழுதும் சாந்தமாக இருப்போம், பிரியமாக இருப்போம் அப்படின்னு. இவருக்கு பேர் வேறு சுமுகரான்னா இருக்குது. ஸோ அதனால் சிரித்த முகத்தை பார்த்தா எல்லாருக்குமே சிரிப்பு தானே வரும். அப்படி பண்ணி அந்த அகிலாண்டேஸ்வரியை சாந்தப்படுத்தி எல்லோரும் வழிபடுறாப்பில் ஆதிசங்கர பகவத்பாதர் பண்ணினத்தினால அன்னியிலேருந்து 2500 வருஷமாக என்ன சம்பிரதாயம் இன்று வரைக்கும் அப்படின்னால், அந்த திருவானைக்காவலில் இந்த தாடங்கத்தை திருப்பி காலப்போக்கில் அது தேயறதை அதை திருப்பி ரெனோவேட் பண்ணி புனர்பிரதிஷ்டை பண்ணணும்னாலும் சரி, இல்லை கோவிலில் ஜீர்ணோத்தாரணமாகி உத்தாரணம் பண்ணி கும்பாபிஷேகம் பண்ணணும் அப்படின்னு எந்த ஒரு முக்கியமான நிகழ்ச்சிகளாக இருந்தாலும் அந்த ஆதிசங்கர பகவத்பாதரோட அம்சமான அவளோட வாரிசான அவளோட பீடத்தில் இருக்கிற காஞ்சி காமகோடி பீடாதிகளை கையாலே பண்ணுறதுன்னு இன்று வரைக்கும் சம்பிரதாயம். அங்கே திருவானைக்காவலில் இப்போவும் தாடங்க பிரேஷ்டியாக இருக்கட்டும், கும்பாபிஷேகமாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அது காஞ்சி காமகோடி பீடாதிகள் கையாலே பண்ணுறது அப்படிங்கிறது இன்று வரையும் சம்பிரதாயமாக இருக்கிறதுனால அந்த 1908ஆம் வருஷம் கும்பாபிஷேகத்துக்கு பெரியவா வேறு முதல்ல புது சுவாமிகள் வந்திருக்கார். அவர் கையால் பண்ணோம்னு அழிச்சுன்னு போனால் பெரியவா முதல்ல இங்கேருந்து கும்பாபிஷேகத்துக்கு போனான். அந்த கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடந்தது, ரொம்ப பிரமாதமாக நடந்தது. இந்த கும்பாபிஷேகம் பண்ண ஞாபகம் வருது. இப்போது அதே அகிலாண்டேஸ்வரிக்கு கும்பாபிஷேகம் திரும்பி வரப்போகிறது. இப்போ இருக்கிற காஞ்சி காமகோடி பீடாதிபதிகள் ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள், விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகளோட முயற்சியில் அவளோட அருள்னால அனுகிரகத்தினால ரொம்ப நாளாக பெண்டிங்காக இருக்குது. இது என்ன ஆச்சுன்னு தெரியல. அகிலாண்டேஸ்வரிக்கு ஏன் என்ன மனசு இறங்கலைன்னு தெரியல. வேலையை ஆரம்பித்து என்னமோ தடைப்பட்டுட்டே இருந்து நடக்காத இருக்கிறதே இப்போ தான் ஒரு உத்வேகம் பிறந்து அம்பாளுக்கு கண்ணு திறந்திருக்கான்னு நினைக்கிறேன், வந்திருக்கா. இதை கும்பாபிஷேகம் பண்ணணும் அப்படின்னு தீவிரமாக ஏற்பாடாகி அந்த பொறுப்பு நம்ம மகாலட்சுமி மாமிக்கு வந்திருக்கு. மகாலட்சுமி மாமியை பற்றி தெரிஞ்சிருக்கும். 100கணக்கான சிவாலயங்களுக்கு கும்பாபிஷேகம் பண்ணியிருக்கா. அந்த கோவில் யார் இருக்குன்னு அந்த சுவாமியை தவிர வேறு ஒருத்தருக்கும் தெரியாது. அப்படி இருக்கிற கோவிலெலாம் தேடி கண்டுபிடிச்சி வானம் பார்த்து இருந்து ஒரு கூரை கூட இல்லாத இருந்த கோவிலெல்லாம் போய் தேடி கண்டுபிடிச்சி ஒரு 100கணக்கான கோவில் சிவாலயங்களை கும்பாபிஷேகம் பண்ணுறதுங்கிறது பெரிய காரியம் இல்லை. ஒரு கும்பாபிஷேகம்னா ஒரு சிவாலயத்துக்கு ஒரு கல்லை எடுத்து கொடுத்தா என்னன்னு சொல்லிக்கின கைலாசம் கிடைக்குமா? நான் சொல்லலை, பெரியவா சொன்னது. இங்கே அறுபடை வீடு அப்படின்னு பெசன் நகரில் இருக்குது. அந்த கோவில் கட்டுறதே அது நகரத்தார் சேர்ந்து கட்டினா. அதில் அம்மா இருக்கா, அந்த நகரத்தார் அம்மா ஆட்சி இருக்கா. அந்த அம்மா சொன்னது, பெரியவாள்கிட்ட பேர்கிறதே சொன்னான், ஒரு கோவிலுக்கு ஒரு கல் எடுத்து கொடுத்தாக்க கைலாசம் கிடச்சிரும்னு இருக்குது. நீ இத்தனை பெரிய கோவில்லாம் கட்டிருக்கே, உனக்கு எந்த கொடுக்கறது? அப்படி ஒரு புண்ணியம், அதாவது நமக்கு அந்த பாக்கியம் இருக்கணும். பிரம்மா தலையில் எழுதணும். அப்படிலாம் இருந்ததுன்னா, ஜென்மாந்திர சுக்கிருதம் இருந்ததுன்னா அப்படி ஒரு திருப்பணியெல்லாம் எழுதுகிற ஒரு பாக்கியம் கிடைக்கும்.
அப்படி இந்த கும்பாபிஷேகம் இப்போ நடக்க போகிறது. அதில் ரொம்ப விசேஷமான க்ஷேத்திரம் ஜம்பூபதி அப்படின்னு. அது என்ன அப்படின்னர், நாவல் மர காடாக இருந்தது. அதனால் வெண்ணாவல் மரம் இன்னும் இருக்குது. நாவப்பழம் கருப்பாக தான் இருக்கும், ஆனால் இங்கே மட்டும் வெள்ளையாக இருக்கும், வெண்ணாவல். ஜம்பூங்கிற மகரிஷி தபஸ் பண்ணின இடம் வெண்ணாவல் மரம். ஒரு யானையும் சிலந்தியும் பூஜை பண்ணின இடம். அதாவது பரமேஸ்வரனை பக்தி பண்ணி ஈஸ்வரனை பக்தி பண்ணுறதுக்கு மனுஷாலாக தான் பிறக்கணும், இவாளாக தான் இருக்கணும், அவளாக தான் இருக்கணுங்கிறது இல்லை. நமது புராண இதிகாசங்கள்லாம் பார்த்தா எத்தனையோ காமிக்கிறது. வேடிக்கை என்னென்ன, நன்னா மனுஷனாக பிறந்து சௌக்கியமாக இருந்து பக்தி பண்ணாதவாளும் இருக்கா. ஆனால் இப்படி ஒரு வாயில்லா ஜீவனாக ஒரு அல்ப ஜீவன்களாக இருந்து பக்தி பண்ணி கடையேறினதும் இருக்குது. அப்படின்னால் ஆச்சரியம். அப்படி இருந்த அந்த யானை தான் பிற்காலத்தில் கோச்சங்கட் சோழன் அப்படின்னு அந்த ஜம்புகேஸ்வருக்கு நித்தியம் காவேரியிலேருந்து தும்பிக்கையில் தீர்த்தம் எடுத்துன்னு வந்து அபிஷேகம் பண்ணி பூஜை பண்ணின பலன் என்னன்னர், பிற்காலத்தில் சோழ ராஜாவாக கோச்சங்கட் சோழன் அப்படின்னு ராஜாவாக பிறந்து அதுக்கப்புறம் மாடக்கோவில்னு 27க்கு மேலே மாடக்கோவில் கட்டினர். அதில் முதல்ல கட்டினது இந்த திருவானைக்காவல் கோவில். சுவாமி அம்பாள் 2 பேருமே அப்படி பிரசித்தமானவா. சுவாமி பஞ்சபூத ஸ்தலத்தில் ஒரு சுவாமி, அம்பாளோ அகிலாண்டேஸ்வரி, அண்டச்சராச்சரத்துக்கும் நாயகியாக இருக்கிறவள். அதில் பஞ்ச பிராகாரத்தோடு கூடின கோவில் அது. இந்த கோவில் திருப்பணி பல பேர் பண்ணியிருக்கா. சோழராஜா, சேரராஜா, பாண்டியராஜா, விக்ரமன்கிற ராஜா, பல ராஜாக்கள்லாம் அதை திருப்பணி பண்ணியிருக்கா. அதில் புராணம் சொல்கிறது. அப்படி பண்ணிகிட்டே வரத்தே இந்த 4ஆம் பிராகாரத்துக்கு பேர் விபூதி பிராகாரம் அப்படின்னு, 5ஆவது பிராகாரத்துக்கு பேர் விபூதி பிராகாரம். இதான் கடைசி பிராகாரம், அதுக்கு பேர் விபூதி பிராகாரம்னு பேர். அது என்ன விபூதி பிராகாரம்? அதுக்கு புராணம் கதை சொல்கிறது. இந்த 4 பிராகாரத்தை எல்லாரும் கட்டிவிட்டார் ராஜாக்கள்லாம், 5ஆவது பிராகாரத்தை கட்ட முடியல. அப்போது சுவாமிகிட்ட பிரார்த்தனை பண்ணுறதே ஜம்புகேஸ்வரர் அசரீரியாக சொன்னார், இதை நானே கட்டிவிடுறேன்ப்பான்னு. இவர் எப்படி கட்டுவார்? உடனே என்ன பண்ணார், பூதகணங்கள்லாம் வர சொன்னார், எல்லாம் பண்ணினார். அப்புறம் வரவாள்லாம் வச்சுட்டு இவர் பிராகாரம் கட்டுறார். எப்படி கட்டினார் அப்படின்னார், இவர் ஒரு சித்தராக வந்தார், ஒரு யோகீஸ்வர சித்தராக வந்து அங்கே உட்காந்துட்டு எல்லாரையும் சிவகைங்கரியம் பண்ணுங்கோன்னு சொல்லி அவாவால் ஒரு கல் எடுத்து வைக்க சொல்லி இப்படிலாம் இந்த பிராகாரத்தை கட்டின்னு வர்ற மதில் சுவரை. இவள் வேலை செஞ்ச அவளுக்கு கூலி கொடுக்கணுமே, என்ன கொடுக்குறதுன்னார். இவர் சித்தராக இருந்ததுனால என்ன பண்ணுவார், இத்தனை பிடி விபூதி அள்ளி கையில் கொடுப்பார். யாரானு ஒரு வேளை வேலைக்கு கார்த்தாலேருந்து சாயந்தரம் வரைக்கும் வேலை செஞ்சுட்டு பிரசாதம் என்ன கூலி என்னென்ன விபூதி தான்னா கொடுத்தார். ஆனால் அவள் பக்தாளாக இருந்ததுனால என்ன பண்ணான்னு வாங்கிட்டு போனான். அப்படி வாங்கிட்டு போய் வெளியில் போய் பிரித்து பார்த்தா ஸ்வர்ணம், பவுன் காசு. அப்படி சுவாமியே வந்து விபூதியை கூலியாக கொடுத்து அது அப்புறம் அந்த கைங்கரியம் பண்ணவாளுக்கெல்லாம் ஸ்வர்ணமாக மாறி அப்படி ஒரு பெருமை உள்ளது இந்த 5ஆவது பிராகாரம். அதனாலே அதுக்கு பேர் விபூதி பிராகாரம் அப்படின்னு பேர். அது மாதிரி திருப்பணியெல்லாம் நடந்துருக்கு. எப்போவோ புராணத்தில் நடந்து, அப்போ நடந்தது, இப்போ நடந்தது, ராஜாக்கள் காலத்தில் நடந்தது, இப்போ நமக்கு தெரிஞ்சு நடக்கிறது. இதோ வரப்போகிறது கும்பாபிஷேகம். அப்படின்னா அதில் நாமளும் ஈடுபடணும். ஈடுபட்டால் என்ன ஆகும் அப்படின்னு, அப்புறம் நம்மளும் கையை திறந்தால் சொர்ணம்தான். அப்புறம் அக்ஷய திருதிக்கு தனியாக கடைக்கெல்லாம் போக வேண்டாம். அந்த பாக்கியம் இருக்கணும். அதுக்கு யார் பண்ணணும்? அந்த ஜம்புகேஸ்வரன் அகிலாண்டேஸ்வரன் தான் பண்ணணும். எல்லாத்துக்கும் மேலே குருநாதன் பெரிவா அனுகிரகம் பண்ணணும். அப்படி ஒரு உயர்ந்த க்ஷேத்திரம் அந்த திருவானைக்காவல். அந்த அகிலாண்டேஸ்வரி கும்பாபிஷேகத்துக்கு பெரியவா போய் தரிசனம் பண்ணிவிட்டு அங்கேருந்து கும்பாபிஷேகத்தை முடிச்சுண்டு நேர காரைக்குடிக்கு பக்கத்தில் இளையாத்தங்குடி அப்படிங்கிற க்ஷேத்திரம். அந்த இளையாத்தங்குடிக்கு போனால், காரணம் அங்கே காஞ்சி காமகோடி பீடத்தோட 65வது பீடாதிபதிகள் ஸ்ரீமத் சுதர்சன மகாதேவேந்திர சரஸ்வதி அப்படிங்கிற மகான், அவர் சித்தியான ஸ்தலம். அதாவது பெரியவாளுக்கு குரு பரம்பரையில் பரமேஷ்டி குரு ஸ்தானம். அதாவது நமக்கு உபதேசம் பண்ணுறவர் குரு, அந்த குருவோட குரு பரமகுரு, அந்த பரமகுருவோட குரு பரமேஷ்டி குரு, இந்த பரமேஷ்டி குருவோட குரு பராபர குரு அப்படின்னு குரு பரமகுரு பரமேஷ்டி குரு பராபர குருன்னு குரு பரம்பரையை சொல்கிறார். இப்போ நாம் சொல்கிறது இல்லையா, அப்பா தாத்தா கொள்ளு தாத்தா இப்படிலாம் பேர் சொல்கிறாப்புல.
பெரியவாளோட பரமேஷ்டி குருவாக இருந்ததுனால அவரை தரிசனம் பண்ணப்போனா. அவர் எப்பேற்பட்ட மகான் அப்படின்னா, அவரை பற்றி ஊவே சுவாமிநாதையர் தன்னோட புஸ்தகத்தில் எழுதியிருக்கார். இந்த இளையாத்தங்குடி பெரியவா சந்திரமௌலீஸ்வர பூஜை பண்ணினா பார்த்துட்டே இருக்கலாம், இன்னொருத்தர் அப்படி பண்ண முடியாது. நம்ம ஹிரண்யபாகவே நமஹா அப்படின்னு அப்படி தூக்கி வில்வத்தை அப்படி போட்டாள்னா நேர சந்திரமௌலீஸ்வரர் பாதார விந்தம் தான். அப்படி ஒரு அமானுஷ்யமாக இருக்கும், அபூர்வமாக இருக்கும் அப்படின்லாம் ஓவே சுவாமிநாதர் வர்ணிக்கிற அந்த இளையாத்தங்குடி பெரியவாளோட பெருமையை. அவர் அம்பாள் பிரத்யக்ஷம் அவருக்கு. இவரோட சில காசியிலேருந்து பல பண்டிதர்கள் வந்திருந்தால் இவர்கிட்ட வாதம் பண்ணுறதுக்கு. முன்னமே சொன்னேன், வாதம் பண்ணுறவாள்கிட்ட இவள் ஒத்துக்கிறதுக்கு காரணமே அவளோட சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணணும், அவளுக்கு ஒரு உதவி பண்ணணுங்கிற நல்ல எண்ணத்தில் தான். அதுக்கு ஒத்துன்னு தான் இந்த ஆச்சாரியாலும் உட்கார்ந்துருந்தா, எய்த்தாப்பில் வித்வான்கள்லாம் உட்காந்துருக்கா. சரி, அவள் கேள்வி கேட்க ஆரம்பிக்கணும்னா பெஷாதையே இருந்தாள். இந்த ஆச்சாரியால் சொன்னார், என்னமோ வாதம் பண்ணோன்னே கேள்வி கேட்கணும், கேள்வி ஆரம்பித்தா தானே ஆரம்பிங்கன்னா. அப்போ அவள் சொன்னாலும் அந்த வித்வான்கள்லாம், நாங்கள் கேள்வியை கேட்குறது இருக்கட்டும், இந்த வாதத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் உங்கள் மடியில் இருக்கிற அந்த குழந்தைய கீழே இறக்கி வச்சாதான் நாங்கள் ஆரம்பிப்போம் அப்படின்னு. அவள் கிட்ட யார் கண்ணிலையும் தெரியல, என்ன இவர் மடியில் குழந்தையா அப்படின்னா. பச்சை பாவாடை கட்டின்னு ஒரு குழந்தை உட்காந்துருக்கே, அதை முதல்ல கீழே இறக்கி வைங்கோ, அப்போ தான் எங்களால் வாதம் பண்ண முடியும். என்ன பின்னால் இந்த நிகழ்ச்சியை சொல்கிறத பெரியவா சொல்கிறா. பச்சை பாவாடை கட்டின்னு குழந்தைன்னா யாருன்னார், சாட்சாத் காமாட்சி அம்பாள் உட்கார்ந்துருக்கா. இந்த காஞ்சி காமகோடி பீடத்தில் இருக்கிற பீடாதிபதிகளுக்கு ஒரு வரம் பாக்கியம் என்னன்னார், இந்த பீடாதிபதிகளோட மடியிலேயே எப்பொழுதும் பாலையா அம்பாள் இருக்காளாம். நம்ம கண்ணுக்கு வேணால் தெரியாது, இருக்கா அப்படின்னு நம்பிக்கை. அது இந்த இளையாத்தங்குடி பெரியவா விஷயத்தில் பிரத்யட்சமாக தெரிஞ்சிருக்கு வெளியிலேருந்து வந்தவாளுக்கு. அப்படி ஒரு உபாசகர், அப்படி ஒரு தபஸ்வி, அவர் சித்தியான ஸ்தலம் அது. பங்குனி மாதம் அமாவாசை அன்னைக்கு அவர் சித்தியானார். இப்போவும் பங்குனி அமாவாசையில் இந்த ஆச்சாரியர்களுக்கு ஆராதனை நடக்கும், ரொம்ப விமர்சையாக நடக்கும். இந்த நகரத்தாரெலாம் அப்படியே ரொம்ப அந்த ஆச்சாரியர்கள்ட்ட ரொம்ப பக்தி. இந்த நகரத்தார்கள் தான் அந்த கோவிலை பராமரித்து கட்டியிருக்கா. பார்த்தேன்னா தெரியும், இந்த நகரத்தார்களோட சவரண காரியத்துக்கு கேட்கவே வேண்டாம், அப்படி ஒரு நர்விஷாக இருக்கும். அந்த இளையாத்தங்குடிக்கு போய் தன்னோட பரமேஷ்டி குருவை பெரியவா தரிசனம் பண்ணிண்டா. அதுக்கப்புறம் 1909 கும்பகோணத்தில் மகாமகம் வந்தது. அதுக்காக திரும்பி கும்பகோணம் வந்தா. இந்த மகாமகம் அப்படிங்கிறது குரு சிம்மராசியில் பிரவேசிக்கிற, மகா நட்சத்திரத்தில் பிரவேசிக்கிற ஒரு புண்ணிய தினம். குரு ஒரு ராசியில் ஒரு வருஷம் இருக்கிறதுனால இந்த சிம்மராசிக்கு அடுத்த தரம் வரணும்னா 12 வருஷம் ஆகும். அதனால தான் 12 வருஷத்துக்கு ஒரு தரம் மகாமகம். குருவோட மூமெண்ட்டை வச்சுன்னு எதை இருந்தாலுமே 12 வருஷத்துக்கு ஒரு தரம் தான் வரும். ஏன்னா அவர் ஒரு ராசியில் ஒரு வருஷம் இருந்துட்டு அப்புறம் அடுத்த ராசிக்கு வரணும்னா அதே இடத்துக்கு வரணும் 12 வருஷம் ஆகும். குரு சிம்ம ராசியில் மகா நட்சத்திரத்தில் பிரவேசிக்கிறதே கும்பகோணத்தில் ஒரு தடாகம் இருக்குது, மகாமக குளம் அப்படின்னு பேர். அது சிருஷ்டி பிரளயம் முடிஞ்சு அடுத்த சிருஷ்டி ஆரம்பித்த காலத்தில் அந்த அமிர்த கலசம் இருந்த இடம், அந்த அமிர்தங்கள் துளி சிதறின இடம், அதுவே ஒரு தடாகமாக குளமாக போயிடுத்த அமிர்த சரஸ் அது. அதில் இந்த குரு சிம்மராசியில் மகா நட்சத்திரத்தில் பிரவேசிக்கிறதே என்ன ஆகுதுன்னர், உலகத்தில் உள்ள அத்தனை கோடி தீர்த்தங்களும் புண்ணிய தீர்த்தங்களும் அங்கே வந்து சங்கமிக்கிறதா புராணம் சொல்கிறது. அதனால் அந்த மகாமகத்தை அன்னைக்கு போய் அந்த மகாமக குளத்தில் ஸ்நானம் பண்ணிட்டா இனிமேல் உலகத்தில் உள்ள ஒரு நதியை ஒரு புண்ணிய தீர்த்தத்தை தேடின்னு போக வேண்டாம், எல்லாத்தையும் ஒரே இடத்துல ஸ்நானம் பண்ண பலன். அதனால் ரொம்ப விசேஷமாக நடக்கும். அதாவது தென் தேசத்தில் நடக்கிற கும்பமேளா அப்படின்பா, வடதேசத்தில் ஹரித்வாரில் அலகாபாத்தில் கும்பமேளான்னு 12 வருஷத்துக்கு ஒரு, அதாவது அது கும்ப மாதத்தில் வரதுனால கும்பமேளா பண்ணுறா. இது மாக மாதத்தில் வரதுனால இது இப்படி அந்த உற்சவம். அதுக்காக பெரியவா வந்தால் பெரியவா பார்க்குற முதல் மகாமகம். அந்த மகாமகம் எப்படி இருக்குன்னு போய் பார்த்தா தெரியும், ஊரே மக்களப்படும். அந்த 10 நாள் உற்சவமும் அத்தனை கோவிலையும் உற்சவம். அதாவது கோவில் நிறைஞ்ச ஊர் 2 நமது தேசத்தில் தமிழ்நாட்டில், ஒன்று காஞ்சிபுரம், இன்னொன்று கும்பகோணம். கோவில் பெருத்த கும்பகோணம் அப்படின்னு பேர். திரும்பின இடம்லாம் கோவில்.
அத்தனை சுவாமிக்கும் உற்சவம் நடக்கும், ஆயிரக்கணக்கான ஜனங்கள் வருவா. அப்படிலாம் நடக்கிற அந்த வைபவத்தில் மடத்தில் சார்பில் அன்னதானம் நடந்தது. இந்த அன்னதானத்துக்கு வர யாத்திரிகளுக்கெல்லாம் இந்த காலம் மாதிரி போர்டிங் லாட்ஜிங்கெலாம் ஒன்றும் ஹோட்டல்லாம் கிடையாது. எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, ஏதோ உறவு காலத்தில் தெரிஞ்ச காலத்தில் இந்த கும்போணத்தில் மட்டும் மகாமத்தில் போனீங்கன்னா தெரிஞ்சிருக்கணுங்கிற அவசியம் இல்லை. யார் வீட்டுக்கு வேணால் யார் வேணால் போய் தங்கலாம், சாப்பிட்லாம். அப்படி ஒரு காலம். அதனால் மடத்தில் என்ன பண்ணார், வரவாளுக்கெல்லாம் அன்னதானம் லட்சக்கணக்கான பேருக்கு. இந்த அன்னதானத்தை நடத்தினவர் தேப்ரமாநல்லூர் ராமசுவாமி சிவன் அப்படின்னு சொல்லக்கூடிய உத்தமர். இவருக்கு பேரே அன்னதான சிவன் அப்படின்னு பேர். இந்த தஞ்சாவூர் ஜில்லாவில் எந்த கோவிலில் எந்த உற்சவம் நடந்தாலும் இவரை போய் அந்த 10 நாள் உற்சவமோ எத்தனை நாள் உற்சவம் நடக்குதோ அத்தனை பேருக்கும், வர யாத்திரிகள் அத்தனை பேருக்கும் வயிறார சாப்பாடு போடுறது இவரோட கைங்கரியமாக இருந்தது. இத்தனை அன்னதானம் பண்ணுறதுக்கு இவர் என்ன பெரிய கோடீஸ்வரராக இருந்தாரா? இல்லை. இவர் கட்டின்னு இருக்கிற வேஷ்டி மாற்று வேஷ்டி ஒன்றும், ஒரு பழைய மாட்டு வண்டி ஒன்றும், இதுதான் இவரோட உடைமை. இவரோட அட்ரஸ் கேர் ஆஃப் சங்கரமடம், கும்பகோணம். அப்படி இருந்தவர் எப்படி லட்சக்கணக்கான பேருக்கு அன்னதானம் பண்ண முடிஞ்சதுன்னு பெரியவா சொல்கிறா. இதுலேருந்து ஒன்று தெரியுது, நாம் ஒரு தான தர்மம் பண்ணணும், அன்னதானம் பண்ணணுன்னா நம்ம பெரிய மிராஸ்தாராக இருக்கணும், ஜமீன்தாராக இருக்கணுங்கிறது இல்லை. நமக்கு பாக்கியம் இருக்கணும், முதல்ல மனசு இருக்கணும். இது 2 இருந்துருத்துனா நடக்கும். இப்படி நடந்தது. இந்த அன்னதான சிவன் தினம் கார்த்தால என்ன பண்ணுவாராம், மடத்தில் ஸ்நானம் பண்ணிவிட்டு பட்டையாக விபூதியும் போட்டு பழமாறு பேர் இந்த மாட்டு வண்டியில் மாட்டை கட்டி ஏறி உட்கார மாட்டார். இந்த மாட்டை பிடிச்சுட்டே நடந்து கும்போண கடை வீதியெல்லாம் போகிறான். இவர் போகிறத பார்த்தா உடனே அரிசி கடைக்காராக இருந்தால் ஒரு மூட்டை அரிசியை கொண்டு வண்டியில் வைப்பாள், வெள்ளை கடைக்காராளாக இருந்தால் இத்தனை வெள்ளத்தை கொண்டு வைப்பாள், பருப்பு கடைக்காராக இருந்தால் பருப்பை வைப்பாள், உப்பு கடைக்காராக இருந்தால் உப்பு. இப்படியே அவள் எந்தெந்த கடைக்காரா இவரை பார்க்குறாளோ உடனே அவளால் முடிஞ்சதை கொண்டு அவர் வண்டியில் வைப்பாள். இந்த வண்டி ரொம்ப எடுத்துனா நேராக எடுத்துன்னு மடத்துக்கு வந்துடுவார். அதெல்லாம் இறக்கி வைப்பர். அன்னி கலெக்ஷன் ஓவர். இப்படியே கலெக்ஷன். ஒத்துட்டு போய் வாயை திறந்து நான் இதை பண்ண போகிறேன் அதை பண்ண போகிறேன் குழுன்னு கேட்டது கிடையாது. இவரும் பெரிய கோடீஸ்வரர் இல்லை, ஆனால் லட்சக்கணக்கான பேருக்கு அன்னதானம் பண்ணியிருக்கிற. அப்படின்னா இந்த அன்னதான சிவன் பின்னால் காலமானோன்னு பெரியவா சொன்னது, அவர் பெரிய வேதசாஸ்திரம் படிக்கலை, யாகங்கள் பண்ணலை, அதை பண்ணலை, இதை பண்ணலை, ஒன்றும் பண்ணலை. ஆனால் எல்லாருக்கும் சாதம் போட்டே மோட்சத்துக்கு போயிட்டார். மோட்சத்துக்கு போயிட்டார் அப்படின்னு பெரியவாளோட கன்ஃபர்மேஷன். யாராலையானு கன்ஃபார்ம் பண்ண முடியுமா மோட்சத்துக்கு போயிட்டான்னு? பெரியவா கன்ஃபார்ம் பண்ணுற போயிட்டார் அப்படின்னு. அப்படின்னா தானத்தில் சிறந்தது அன்னதானம். ஏன்னா இந்த ஒரு தானம்தான் வாங்கிக்கிறவனை பூர்ண திருப்தி அடைய வைக்கும். என்ன கோதானம் பண்ணினாலும், பூதானம் பண்ணினாலும், ஸ்வர்ணதானம் பண்ணினாலும், என்ன பண்ணினாலும் கொடுக்குறவாளுக்கு வேணால் பெருசாக இருக்கலாம், வாங்கிக்கிறவருக்கு பெருசாக இருக்குமா தெரியாது. அக்ஷய திருதி அன்றைக்கி ஸ்வர்ணதானம் பண்ணினா விசேஷம்னு 1/2 பவுன் வாங்கி கொடுத்தா வாங்கிக்கிறவர் என்ன பண்ணுவார், சந்தோஷமாக வாங்கிட்டு போகிறோம், பவுனுக்கிற விலையில் 1/2 பவுன் கொடுத்தாளேன்னு என்ன பண்ணுவார். நம்ம எதிர்க்க சந்தோஷமாக இருந்தாலும் வெளியில் போய் சொல்ல தர்தர் பைய கஞ்சப்பைய பிள்ளைகள்லாம் அமெரிக்காவில் இருக்க 1/2 பவுனை கொடுக்குறான். ஏன் வாங்கி வச்சுக்கலாமே, ஸ்டோர் பண்ணலாமே. மற்ற சாமான்கள் எத்தனை வந்தாலும் வீண் போகாது, வாங்கி பேங்க்கில் போட்டு வச்சுக்கலாம், உள்ளே வச்சுக்கலாம், எப்போ வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அன்னம்னா அப்படி இல்லையே. பசிச்சுதுன்னா வயிறு கொள்றத சாப்பிட முடியும், மிஞ்சி போனால் ராத்திரிக்கு எடுத்து வச்சுக்க முடியும், டிஃபன் கேரியில் வச்சுக்க முடியும். அதுக்கு மேலே எதானே பண்ண முடியுமோ? பண்ண முடியாது. மற்றது எத்தனை பீரோவில் வச்சாலும் கொள்ளும், ஆனால் வயத்தில் என்ன பண்ணும், அது வயிறு ரொம்ப எடுத்துனா அதுக்கப்புறம் துளி போனால் கூட வெளியில் தள்ளிடும் அது. அதனால தான் ஒரு பழமொழி, வாய் வாழ்த்தல்லைனாலும் வயிறு வாழ்த்துறது அப்படின்னு ஒரு பழமொழிக்கு இதான். ஏன்னா வாயால் யாரும் ரொம்ப கொடுத்தாரு நிறையா வாங்கிட்டேன் க்ஷேமாக இருக்கணும் யாரும் லேசில் சொல்லிட மாட்டா. ஆனால் இந்த வயிறு மட்டும் வாழ்த்துடும். ரொம்ப எடுத்துனா என்னென்ன அப்பாடா. நீங்கள் அதுக்கப்புறம் அவர்கிட்ட அமிர்தத்தையே கொண்டு கொடுங்கோ, வருவரோ மாட்டார். நீங்கள் அதுக்கு மேலே கம்பல் பண்ணினேன்னா என்ன பண்ணுவேன், இனிமேல் உங்கள் அதுக்கு சாப்பிடவே வரக்கூடாதும்பர். மற்ற தானத்துக்கு சொல்லுவாரா, அடுத்த தரமாக என்னையே கூப்பிடுங்கோம்பர். அதனால தான் நமது மதத்தில், நமது தேசத்தில் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அன்னம். இனிமேல் கல்யாணமாக இருக்கட்டும், இல்லை ஒரு அபரகாரியமாக இருக்கட்டும், இல்லை சுவாமிக்காக இருக்கட்டும், ஆசாமிக்காக இருக்கட்டும்,
எந்த ஒரு நல்லமாக இருக்கட்டும், சுபமாக இருக்கட்டும், அசுபமாக இருக்கட்டும், தேவதைகளை குறித்ததாக இருக்கட்டும், மனுஷாலை குறித்ததாக இருக்கட்டும், பிதற்களை குறித்ததாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் உடனேயே வடை பாயசம் அப்படின்னு பஞ்சபட்ச பிரமாணத்தோட சாப்பாடு சாப்பாடு சாப்பாடு. காரணம் என்னென்னு, இது ஒன்றுனால தான் ஒரு ஜீவனை திருப்திப்படுத்த முடியும், பூர்ணமாக மனசார திருப்திப்படுத்த முடியும். அதனால் அதுதான் சோத்தால் அடிக்கிறதுன்னு பேர்.